Welcome to Diny's Desk, Diny's Prime Learning. In this video, we are going to learn simple future tense. Tense அப்படின்னா என்ன? காலம். முன்னாடி நடந்ததா, இப்போ நடந்துட்டு இருக்கா, இல்லை இனிமேல் நடக்க போகுதா அப்படின்னு பேசுறது தான் டென்ஸ். அண்ட் பர்டிகுலராக எந்த வேர்டை வச்சு பேசுவாங்க? வேர்பை வச்சு தான் பேசுவாங்க. வேர்ப் அப்படின்னா என்ன? ஒரு ஆக்ஷன் வேர்டு, ஒரு செயலை குறிக்கக்கூடிய சொல். அந்த வேர்பை வச்சு தான் அந்த சென்டென்ஸ் எந்த டென்ஸ் அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஃபஸ்ட்டு அதோட ஸ்ட்ரக்சர் பார்ப்போம், அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கும்ன்ட்டு. ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், அதுக்கப்புறம் வில் இல்லைனா ஷால் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு ப்ரெசன்ட் வேர்ப் இருக்கும். அந்த ப்ரெசன்ட் வேர்ப் மெயின் வேர்ப் இருந்துச்சுன்னா அப்படி எழுதிடலாம். மெயின் வேர்ப் இல்லை, மெயின் ப்ரெசன்ட் வேர்ப் இல்லைன்னா அதுக்கு பதிலாக பி யூஸ் பண்ணலாம். மறுபடியும் சொல்கிறேன், ஒரு சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் வில் இல்லைனா ஷால் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு ப்ரெசன்ட் மெயின் வேர்ப் இருக்கும். ஒருவேளை அந்த மெயின் வேர்ப் இல்லைன்னா அதுக்கு பதிலாக பி இருக்கும். அதுக்கப்புறம் ஐக்கும் விக்கும் நம்ம ஷால் யூஸ் பண்ணலாம், மற்ற எல்லாத்துக்குமே நம்ம வில் யூஸ் பண்ணலாம். அது சிங்குலராகவும் இருக்கலாம், ப்ளூரலாகவும் இருக்கலாம், நம்ம வில் யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நம்ம ஐக்கும் விக்கும் ஷால் மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படின்லாம் கட்டாயம் இல்லை, இதுக்கும் வில் பயன்படுத்தலாம். பட் ஷால் பயன்படுத்தினா இன்னும் அழகாக இருக்கும். அடுத்தது க்ளூ வேர்ட்ஸ். என்னென்ன க்ளூ வேர்ட்ஸ்லாம் இருக்குது? டுமாரோ, நெக்ஸ்ட் வீக், நெக்ஸ்ட் மந்த், நெக்ஸ்ட் இயர், சூன், ஷார்ட்லி, இன் அ ஃபியூ மினிட்ஸ், வித்தின் அ hour. ஸோ இதெல்லாம் க்ளூ வேர்ட்ஸ். இதெல்லாம் ஒரு சென்டென்ஸில் இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக சிம்பிள் ஃபியூச்சராக தான் இருக்கும். சரி, வேற எங்கெங்கெல்லாம் நம்ம ஃபியூச்சரை பயன்படுத்தலாம்? ரெண்டு விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்தலாம். ஒன்று, an action take place in future. ஃபியூச்சரில் நடக்க போகிற எல்லாத்தையுமே நம்ம ஃபியூச்சர் டென்ஸில் தான் பயன்படுத்துவோம். அடுத்தது இஃப் கிளாஸ் டைப் 1ல் நம்ம சிம்பிள் ஃபியூச்சரை பயன்படுத்துவோம். சரி, வாங்க எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்லாம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், we shall go to Delhi next month. ஸோ நெக்ஸ்ட் மந்த் நடக்க போகுது, அதனால் ஷால் யூஸ் பண்ணியிருக்காங்க. வி இருக்கிறதுனால இங்கே ஷால். அதோட என்ன வந்திருக்கு? ஒரு மெயின் வேர்ப், அது ப்ரெசன்ட் வேர்பாக தான் இருக்கும். கோ வந்துருச்சா? அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, ஐ ஷால் அட்டன் த மீட்டிங் டுமாரோ. ஷால் வந்திருக்கு, அதுக்கப்புறம் ஒரு ப்ரெசன்ட் வேர்ப் வந்திருக்கு இல்லையா? அடுத்தது பாருங்க, தே வில் பிளே ஃபுட்பால் நெக்ஸ்ட் வீக். ஸோ நெக்ஸ்ட் வீக் ஃபுட்பால் விளையாட போகிறாங்க. அப்போ வில் ப்ளஸ் ஒரு present verb. The parcel will reach them soon. Soon அப்படிங்கிற ஒரு க்ளூ வேர்டு இருக்கு, அதனால அது ஃபியூச்சர். will plus என்ன வந்திருக்கு? ஒரு மெயின் verb, present மெயின் verb வந்திருக்கு. அடுத்தது, my dad will buy me a cycle for my next birthday. next அடுத்த பர்த்டேக்கு வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு, அதனால will buy. will plus ஒரு present main verb. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, இதை தான் நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். The weather will be very chill tomorrow. tomorrow வெதர் எப்படி இருக்குமா? ரொம்ப சில்லுன்னு இருக்குமா. அப்போ இந்த இடத்துல ஒரு மெயின் verb இல்லை, அதுக்காக அதுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க? பி யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, மெயின் verb இருந்துச்சுன்னா அதோட ப்ரெசன்ட் ஃபார்மேட்டை அப்படி எழுதிடணும். ஒருவேளை மெயின் verb இல்லைன்னா அதுக்கு பதிலாக என்ன எழுதணும்? பி அப்படிங்கிற வேர்டை எழுதணும். அதனால தான் இங்கே will be. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, he will leave his house in a few minutes. இன்னும் few minutesல அவன் ஹவுஸை விட்டு வெளியேறிடுவான். ஸோ will plus என்னது? ஒரு present main verb. அடுத்தது if கிளாஸில் டைப் 1ல் பாருங்க, இதை நம்ம சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் பார்த்தோம், அது கமாவுக்கு முன்னாடி இருக்கிறத பார்த்தோம். இதில் கமாவுக்கு அடுத்த சென்டென்ஸை பாருங்க. if I run fast. run அப்படிங்கிறது என்ன? present verb. அடுத்தது ஐ வில் கேட்ச்னா வேகமாக ஓடுனா ஐ வில் கேட்ச் த பஸ். வில் வந்திருக்கு, அதுக்கப்புறம் கேட்ச் வந்திருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், ஐக்கு நம்ம ஷாலும் பயன்படுத்தலாம், வில்லும் பயன்படுத்தலாம். ஷால் யூஸ் பண்ணால் இன்னும் அழகாக இருக்கும். இந்த சென்டென்ஸில் உங்களுக்கு வில் வச்சு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வில் கேட்ச், வேகமாக ஓடுனா பஸ்ஸை பிடிச்சிருவான். ஸோ இது சிம்பிள் ஃபியூச்சர். இந்த சென்டென்ஸ் என்னது? சிம்பிள் ப்ரெசன்ட். அதே மாதிரி தான், if she plays well, she will win the match. If it rains, he will take an umbrella. will plus ஒரு present main verb இருக்கு.
புரிஞ்சுதா? இவ்வளோதான் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அண்ட் புரிஞ்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.